அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் பேங்க்ல இருந்து எஸ்ஓ ஜாப் வேகன்சிக்கான அந்த நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. 140க்கும் மேற்பட்ட இந்த வேகன்சில மொத்தமா 49 போஸ்ட், டோட்டலா வந்து வேரியஸ் போஸ்ட் வந்து 49 போஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசர் தான் வந்து கேட்டிருக்காங்க. இந்தியன் பேங்க்ல வந்து ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க், ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னையில வந்து ஆன்லைன் மூலமா அப்ளிகேஷன் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 12/3/2024 டு 1/4/2024 வரை ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே போஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க. வேரியஸ் போஸ்ட்: கிரெடிட் மேனேஜர், சீனியர் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், செக்யூரிட்டி, சீஃப் மேனேஜர், சீனியர் மேனேஜர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு 49 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் அதற்கான பே ஸ்கேல் எவ்வளவு, அதில் எவ்வளவு டோட்டல் வேகன்சி, கேட்டகரி வைஸ் எவ்வளவு, அதாவது இன்க்ளூடிங் வந்து டிசபிலிட்டிஸ்க்கும் அவங்களுக்கும் சேர்த்து மொத்தமாக வந்து எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 146 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட் வந்து ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. நீங்கள் ஒரு போஸ்ட்டுக்கு மேலே அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கிற அந்த போஸ்ட்டை தான் வந்து கணக்கில் வச்சுக்குவாங்க அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. அதாவது பேமெண்ட்டு உங்களுக்கு மந்த்லி ஸ்கேல் 1 இருந்தால் 36,000 இருக்கும், ஸ்டார்ட் ஆகும். ஸ்கேல் 2னா 48,000, ஸ்கேல் 3னா 63,000, ஸ்கேல் 4னா 76,000 வரைக்கும். அதுக்கப்புறம் டிஏ இருக்குது, சிசிஏ, அப்புறம் ஹெச்ஆர்ஏ, லீஸ்டு அகாமடேஷன், லீவு, ஃபேர் கன்செஷன், மெடிக்கல் எய்டு, ஹாஸ்பிட்டலேஷனு, ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்டு. ஸோ இது எல்லாமே வந்து அஸ் பர் கவர்மெண்ட் அந்த இதுபடி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்தியன் பேங்க் அண்ட் இண்டஸ்ட்ரி லெவல் செட்டில்மெண்ட் அப்ளிகேஷன் இது எல்லாமே வந்து இருக்கும். இந்தியன் நேஷனாலிட்டிஸ் ஒன்லி அப்ளை பண்ணலாம். இதற்கான அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்படிங்கிறது போஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. அதற்கு பக்கத்துலேயே வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. சீஃப் மேனேஜர் கிரெடிட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு வந்து வயசு 27லேருந்து 40 வயசுக்குள்ள இருக்கணும். சிஏ முடிச்சிருக்கணும் அல்லது 2 இயர்ஸ் எம்பிஏ முடிச்சிருக்கணும், டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது. சர்டிஃபிகேஷன் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. எனி ரெசிடென்டல் ப்ரோக்ராம் கண்டக்டட் பை NIBM ஆர் ஸ்மிலர் இன்ஸ்டிடியூஷன் இன் கிரெடிட் அண்ட் ரிஸ்க் டிசரபிளில் வந்து இருக்கணும். மினிமம் 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கே இருக்கும். அதே போல் வந்து சீனியர் மேனேஜருக்கு 25லேருந்து 38 வயசு, சிஏ அல்லது ICWA இதற்கான அந்த குவாலிஃபிகேஷனும். ஸோ இது மாதிரியான ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஸ்பெஷலிஸ்ட் ஃபார் NRI பிஸ்னஸ் இருக்காங்கன்னா கிராஜுவேஷனு MBA முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் செக்யூரிட்டினா 25 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். இதுக்கும் வந்து அல்லது சர்டிஃபிகேட் கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து 3 months இது முடிச்சிருக்கணும். அது மாதிரியான ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து அதற்கான குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து எக்ஸாம் வச்சு தான் வந்து இதை செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷனை வரதை பொறுத்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் அப்ளிகேஷன் ஃபாலோட் பை இன்டர்வியூ அல்லது ரிட்டன் ஆன்லைன் டெஸ்ட் இது இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ ரிட்டன் டெஸ்ட்னா அதற்கான சப்ஜெக்ட் என்ன, கொஸ்டின்ஸ், மார்க் எவ்வளோ நேரம் நடக்கும் அப்படிங்கிறது தான். ப்ரொஃபஷனல் நாலேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் அவேர்னஸஸ் இது எல்லாமே வந்து இதற்கான அந்த எக்ஸாம் பேட்டர்னாக கொடுத்துருக்காங்க. ஸோ கால் மார்க் வந்து இது வந்து ரேங்க் ஆன்சருக்கு, அதாவது நெகட்டிவ் மார்க் கொடுத்துருக்காங்க. கட் ஆஃப் ஸ்கோர் எவ்வளோ அப்படிங்கிறது. இன்டர்வியூவில் வந்து 100 மார்க்குக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும். மினிமம் குவாலிஃபைங் மார்க் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூவில் இப்போ 40% வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரி EWS வந்து 35 இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. SC ST OBC டிசபிலிட்டிஸுங்களாம் 35% இருந்தால் குவாலிஃபைங் மார்க் அப்படிங்கிறது. ஸோ 80க்கு 20 வெயிட்டேஜில் தான் வந்து இதற்கான அந்த செலெக்ஷன் இருக்கும். மெரிட் ஆர்டர் டெஸ்ட், இன்டர்வியூ, ஃபைனல் மெரிட் லிஸ்ட் இது எல்லாமே வந்து இங்கே எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது, செலெக்ஷன் அதாவது கைட்லைன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் எங்கே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா இந்தியாவில் எங்கே வேணாலும் வந்து உங்களுக்கான அந்த போஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி பாண்ட் மினிமம் பீரியட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். 2 lakhs வந்து அந்த பாண்ட் அமௌண்ட் இருக்கும். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும், பேமெண்ட் ஃபீஸ் பே பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனு, ஹேண்ட் ரிட்டன் டெக்ளரேஷனு இது அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து நம்ம அப்லோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதான் வந்து கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 175 ரூபா ப்ளஸ் GST வந்து SC ST டிசபிலிட்டிஸ் கேண்டிடேட் இவங்களுக்கு வந்து பே பண்ணணும். மீதி எல்லாருமே வந்து 1000 ரூபாய் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 1/4/2024. இந்த 2 நாளைக்குள்ள
இந்த டேட்டுக்குள்ள நீங்க ஆன்லைன்ல பே பண்ணி அப்ளிகேஷனை அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இங்க கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெப்சைட்ல வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் 24ல வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபீஸ் பே பண்ணணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து போகும். ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும். கால் லெட்டர் எல்லாமே வந்து வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்க. உங்களுடைய இமெயில் ஐடி அதுக்கும் வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க சென்னை அல்லது வேறு ஏதாவது எனி அதர் மோட் இன்டர்வியூ. இது வந்து யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா பேங்க்கில் தான், ஃபிசிக்கலாக அல்லது வேறு ஆன்லைனா அப்படிங்கிறது. ஸோ அடுத்து இதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இன்டர்வியூ டெஸ்ட் இது எல்லாமே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிங்க. பயோமெட்ரிக் ஸ்கேன் டேட்டா இருக்கும், ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இது மாதிரியான எல்லா நார்மல் அந்த ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாமுக்கு எங்கே இருக்கலாம் அப்படின்னா டெஸ்ட் சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, மதுரை, திருநெல்வேலி 3 பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன சைஸில் இருக்கணும், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் தம்ப்ரெஷன் வந்து ஃபைல் சைஸு, உங்களுக்கு டைமென்ஷன் என்ன இருக்கணும் அப்படிங்கிறது, ஹேண்டு ரிட்டன் டிக்ளரேஷன். ஸோ இது மாதிரியான உங்களுடைய டாக்குமெண்ட்ஸு எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் நம்மளுடைய கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா IBBS ஆன்லைன் இதில் போனீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸரில். ஃபஸ்ட்டு வந்து இங்கே நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு கொடுத்து செக்யூரிட்டி கோடு கொடுத்து சப்மிட் கொடுத்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பாருங்கள். நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், உங்கள் டீட்டெயில்ஸு ப்ரிவியூ பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அப்ளேட் பண்ணி பேமெண்ட் பண்ணணும். ஸோ சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்கே வந்து உங்களுக்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க்கும் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க வந்து நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி படித்து பார்த்துட்டு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த லிங்க்கில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.